ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு மிந்த்ரா ஹால் தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ மிந்த்ரால இருந்து ரொம்ப ஃபேன்சியா இருக்க மாதிரி ஒரு பார்ட்டி வேர் சாரீஸ் இதுல கண்டிப்பா இருக்க போது. காட்டன் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சீக்வன்ஸ் சாரீஸ் அண்ட் இப்போ ட்ரெண்ட்ல இருக்க மாதிரியான சாரீஸ் அண்ட் கம்ஃபர்டபுளான ஃபேப்ரிக்ல இருக்க மாதிரி சாரீஸும், அது கூடவே வந்து கஃப்டன் டைப்ல இருக்க கோஆட் செட்டு, நார்மல் கோஆட் செட்டு, குர்தாஸ், இந்த மாதிரி மிக்சடா இருக்க போது இந்த ஹாலு. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க, நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஜித்து சேனல்ன்ற இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இன்னும் ஷார்ட்ஸ் ஃபார்ம்ல ரீல்ஸ் ஃபார்ம்ல உங்களுக்கு நிறைய ரிவ்யூஸ் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வேர் பண்ணியிருக்க இந்த குர்தா, இது வந்து இப்போ ட்ரெண்ட்ல வந்து இந்த மென்னோட ஷர்ட் எல்லாம் வந்து டிசைன் பண்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்ததுல அதே மாதிரியே பிளாக்ல வந்துட்டு ஒரு பிரிண்ட் இருக்கு. லெஃப்ட் சைட் ஃபுல்லா ஸ்டாப்ல இருந்து கீழே வரைக்கும் அந்த எம்ப்ராய்டரி இருக்கு. ரொம்ப யூனிக்கா அழகா இருக்கு. இது வந்து ஒரு இண்டோரா பிராண்ட் குர்தான், ஆனா வந்து இது அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான் இருக்கு, அரௌண்ட் 500. பட் இந்த எம்ப்ராய்டரி ரொம்ப நீட்டா இருக்கு. க்ளோஸ்ட் காலர் நெக் தான். இது வந்து காஃப் லென்த் இருக்கும் இந்த டாப். இதுக்கு வந்து நீங்க ஸ்கின் கலர் லெகின் பேர் பண்ணலாம், இல்லைன்னா ஒயிட் லெகின், எல்லாமே வந்து ரொம்ப சூட்டபிளா நல்லா. நெக்ஸ்ட் வந்து சாரீஸ் ஒவ்வொன்றா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட்ல இருக்க சாரீ. இது வந்து பிளவுஸ் சூப்பரான ஷிஃபான் ஃபேப்ரிக்ல இருக்கு. இது எல்லாமே பிலோ 1000 rupees தான். ஆனா உண்மையாவே வந்து உங்களுக்கு ஏதாவது வெளியே பொட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஹை காஸ்டாக தான் இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கூலாக இருக்குது, செம்ம கம்ஃபர்டபுளான குவாலிட்டியான ஃபேப்ரிக்கில் இருக்குது. இதுக்கு என்னென்னா நீங்கள் பார்த்ததெல்லாம் பிளைனாக தான் இருக்கும். பட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லேஸ் கட்டில் ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஆர்கோ கட்டில். அண்ட் அதில் பாருங்களேன் பிரிண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அது வேர் பண்ணியிருக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா வந்து இப்போ ஃபேட் டீ கேட்டகரியில் தான் வருவேன். ஸோ எனக்கே இந்த சாரீ வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் எந்த சைஸில் இருந்தாலும் இந்த மாதிரி சாரீஸ் உண்மையாகவே அழகாக தான் இருக்குது. அண்ட் ப்ளீட்ஸ் எடுத்து வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, பட் இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க சாரீ தான். சிங்கிள் ப்ளீட் போட்டாலும் அழகாக இருக்கும். ஆனால் ப்ளவுஸ் வந்து நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அதாவது சீக்வன்ஸ் ஒர்க் டச் இருக்கிறதுனால சீக்வன்ஸ் ஒர்க் ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும். பட் இவங்க பிளைனாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் முந்தியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் ஒர்க் அண்ட் இந்த பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப லுக்காக சூப்பராக இருந்துச்சு. சிங்கிள் பீட் விட்டால் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் வந்து இதில் க்ரீன் கலர் அந்த லீஃபி பேட்டர்ன் அந்த ஒரு டிசைன் இருந்ததுல, ஸோ அதனால் நான் ஒரு க்ரீன் கலர் ரெடிமேட் ப்ளவுஸ் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினது, அது பேர் பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. இது ஒரு குவாட் செட்டு. இது வந்து இந்த ஒயிட் கலர் பேண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து அரௌண்ட் 600 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது ஒரு ஆஃப் ஒயிட் பேண்ட்டு, ஒரு ரெட் கலர் டாப்பு, காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் வைப்ஸ் மாதிரி இருந்தது. இது நல்லா இருந்தது. நல்லா ஒரு லாங் ட்ரீ, ஒரு பீச் வைப்பில் இருக்க மாதிரி இருந்தது. நல்லா கஃப்டன் தான், ஸ்டிச்சஸ் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து நாட் இருந்தது. ஸோ பஸ்ட்டு டைட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் இதோட பேண்ட்டு சொல்லவே தேவையில்ல, ஒரு ப்ரொஃபஷனலான பேண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. சைட் பேக்கெட்ஸோட வேஸ்ட் பேண்ட்லாம் பக்காவாக இருந்தது. அண்ட் இதோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு ஒயிட் தானே, ஒரு தின்னாக இருக்கும்னா நீங்கள் நினைக்கவே வேணாம். நல்லா திக்காக சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஏதாவது பீச் வைப்ஸ்க்குலாம் இது பக்காவாக சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோஆட் செட்டு. நீங்கள் வந்து ஏதாவது பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் இல்லை உங்களுக்கு வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்கன்னா இந்த ட்ரெஸ் நீங்கள் மறக்காமல் சூஸ் பண்ணலாம். ஒரு 10க்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. 10க்கு 100 கொடுக்கலாம். செம்மையாக இருக்குது. செம்ம லுக்காக ஃபேன்சியாக கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து டாப்பு ஸ்லீவ்லெஸ்ல இருக்குல்ல, அது ஒரு பிளவுஸ் மாதிரி தான் இருக்குது. 5XL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. பட் இது வந்து கண்டிப்பாக எனக்கும் லூஸாக தான் இருக்குது பஸ்ட்டு. ஸோ வந்து டைட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். பேக் சைடு வந்து உங்களுக்கு நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாகவும் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இந்த டாட் கொடுத்துருக்காங்கல்ல ப்ளவுஸ் மாதிரியே, ஸோ அது பிடிச்சும் நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். பேக் சைடு ஜிப் இருக்குது. ஸோ வந்து உங்களோட பர்ஃபெக்ட் சைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ப்ளவுஸ் ஃபிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸல்னா எக்ஸல் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, எம்னா எம் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு கிராப் டாப் மாதிரி தான். ஃபுல்லாக இந்த அழகான சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிக்காங்க. நீங்கள் ஒரு வெட்டிங் கெஸ்ட்டாக போகிறீங்க, ரொம்ப உங்களுக்கு வேண்டியப்பட்ட வெட்டிங்கில் கூட வந்து நீங்கள் இது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா இது போடலாம். ரொம்ப 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 அழகாக இருந்தது. நான் சிம்பிளாக போட்டிருக்கேன், லைக் எந்த ஒரு ஜுவல்லும் போடலை. பட் நீங்கள் அக்சசரிலாம் கொஞ்சம் கிராண்டாக, எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கிளிட்டராக, அதாவது ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் இதுக்கு. ஸோ இது வந்து டாப்பாக இந்த இடம் வந்து உங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும். பட் ஸ்லீவெல்லாம் கவர் ஆயிரும். மேலே வந்து ஓவர் கோட் மாதிரி வரும். பட் இந்த இடம் நல்லா ஃபேன்சியாக தெரிகிற மாதிரி இருக்குது. ப்ளவுஸில் பேட்லாம் எதுவுமே இல்லாதனால பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை பற்றி தான் சொல்லி ஆகணும். அவ்வளோ சூப்பரான ஸ்கர்ட்டு. இது 3XLனால எக்கு தப்பான அகலமாக இருக்குது. பட் எனக்குமே பெருசாக தான் இருக்குது. அண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைனில் ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிங்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சபிள். இங்கே பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு நல்லா சுருங்க அப்போல்லாம் ஒரு ஸ்கர்ட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நல்லா. ஆனால் ஃப்ளோயியாக இருக்குது, பெருசாக இருக்கும் இழுத்தா. அண்ட் ஹிப்லேயும் வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ளவுஸும் ஹிப்பும் டச் ஆகாமல் நீங்கள் மேலே ஏற்றி டைப் பண்ணுறதுனால டைப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டைப் பண்ணுற மாதிரி
மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜிப்பும் கொடுத்துருக்காங்க, பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி தர கூட்டுற மாதிரி ஸ்கர்ட் போட்டு உங்களுக்கு கேப் தெரியுற மாதிரியும் பண்ணிக்கலாம். இதில் ஓவர் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாகவே இருந்தாலும் அது சூப்பராக கவர் ஆகிடுது. ஏன்னா வந்து இந்த மாதிரி அழகான ஒரு சிஃபான் ஃபேப்ரிக்கில் பலூன் ஸ்லீவில் வந்துட்டு ஸ்லீவோட எட்ஜில் சேம் அதே மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்து ஒரு ஓவர் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவர் கோட் வந்து அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி மூடி கவர் ஆகிற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் மட்டும் தான் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே ஓப்பனில் தான் இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சீக்வன்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் ரொம்ப சப்பியாக இருந்தாலும் இது ட்ரை பண்ணலாம். ஓவர் ஃபேட்டாக அந்த மாதிரிலாம் காமிக்கல. ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது லுக் வைஸு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 பீஸ் செட்டு இந்த ப்ரைஸ்க்கு செம்ம வர்த்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த காட்டன் சாரீங்க. இது வந்து கலினி பிராண்ட்லேருந்து இந்த மாதிரி அங்கங்கே பெரிய ஃப்ளாரல் வரும், ஒரு ஃப்ளார் டிசைன் வரும். இது ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குது. ஃப்ளிப்கார்ட்லேயே உங்களுக்கு அரௌண்ட் 1000 rupees தான் வரும். பட் இதில் வந்து உங்களுக்கு 799 சம்டைம்ஸ் ஆஃபரில் இருக்குது, சம்டைம்ஸ் வந்து 999 இருக்குது. பட் ரெண்டுமே ரொம்ப வர்த்து. மல்மல் காட்டன் மாதிரி ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி உள்ள இன்னும் கொஞ்சம் அதோடவே ஒரு பெட்டரான ஃபேப்ரிக்கில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது. நான் ரெட் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி வேவி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ஃப்ளாரல் வருது. ரொம்ப லைட் வெயிட்டான ஃபேப்ரிக்கு, பியூரான காட்டன், 100% பியூரான காட்டன். வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் ப்ளீட்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஆஃபீஸ் ஃபங்க்ஷன் இதுக்கு நீங்கள் வந்து அழகாக ஒரு ஒயிட்டு ஒரு ஃபேஷனபிளாக ஒரு ப்ளவுஸ் போட்டு பேர் பண்ணி செம்ம ட்ரெண்டியாகவும் இருக்கும். இல்லை ஒரு நார்மலாக ஒரு ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டான காட்டன் சாரீ இருக்கும். அண்ட் சம்மருக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் வேர் பண்ணாலும் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளாஸியாக இருக்கும். ஒரு பக்கா ஒர்க் வியரும் கூட. நெக்ஸ்ட் வந்து இதுதான். இது வந்து ஆர்ட் சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும். பட் குவாலிட்டியான ஆர்ட் சில்க் ஃபேப்ரிக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹாலில் காமிச்ச 3 சாரியில் என்னோட ரொம்ப ஃபேவரட்டில் இருக்கிறது ரெட் சாரி ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்கு இந்த ரெட்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அழகாக இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு பிரைட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த ரெட்டு பிடிச்சிருந்தது. பிளாக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒயிட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி, எனக்கு வந்து எப்பயுமே ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் பிடிக்கும். அதனால நான் தேர்டாக வச்சிருக்கேன். அதோட குவாலிட்டி டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இது வந்து ரொம்பவே யூனிக்கான டிசைனில் இருக்க சாரி. உங்களுக்கு கேட்லாக்ல பார்த்தாலே தெரியும். இது ஒரு ஆர்ட் சில்க் மாதிரி, பட் குவாலிட்டியான ஆர்ட் சில்க். கண்டிப்பாக இந்த மாதிரி சாரிலாம் நீங்கள் ஷாப்பில் போய் என்னன்னு கேட்டு வாங்கணும். அதெல்லாம் எனக்கு கூட தெரியல. ஸோ அதனால நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா முந்தியில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளார் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சாரி ஃபுல்லாகவே பிளாக்ல இந்த மாதிரி பார்டரில் பெரிய ஒரு ஃப்ளார் டிசைன் இருக்கும். ஸோ அது என்னன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த முந்தி பார்ட்டு இந்த இடத்துல மட்டும் அது வருங்க. அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்களேன், பாதிக்கு மேலே இங்கே வந்துடும். ஸோ இப்படி போடும்போது சிங்கிள் ப்ளீட்டாக கட்டும் போதும் அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சு கட்டும் போதும் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி புட்டாஸ், அதாவது போல்கா டிசைனில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ப்ளவுஸ் பேர் பண்ணுறதோட இதில் இருக்க மல்டி கலரில் நீங்கள் எந்த ப்ளவுஸ் வேணாலும் பிளைனாவோ சீக்வன்ஸ் ஒர்க் வச்சோ எப்படி வேணாலும் பேர் பண்ணலாம். ஆரி ஒர்க்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா இது கொஞ்சம் ட்ரெண்டியான ஃபேஷனபிளான சாரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எது பேர் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இப்போ இது வந்து ஒரு பிளாக் ப்ளவுஸ் மாதிரி வச்சுக்கிட்டா கூட அழகாக இருக்குல்ல. எனக்கு செம்மையாக இருந்தது. இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே போட்ட மாதிரியே இருக்குது சாரி. ப்ளீட்ஸ் எடுத்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக வேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு உண்மையாகவே தெரியல இதெல்லாம் வந்து நம்ம வேறு ஆப்பில் தேடி கண்டுபிடிக்க முடியுமா என்னென்னு. நான் இந்த சாரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் மிந்த்ராவில் தான் பார்க்குறேன். வந்து ஒரு குவாட் செட் மாதிரி. இது வந்து ஒரு ஏர்போர்ட் லுக் மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஷர்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்டான பாலிஸ்டரோ க்ரீப்போ கிடையாது, பட் மிக்சட் ஃபேப்ரிக். இப்போ நான் வேர் பண்ணிக்கல இந்த மாதிரி ஒரு ரயோன் மிக்சட் ஃபேப்ரிக்கில் ஒரு குவாட் செட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. 2 சைடுமே உங்களுக்கு டைப் பண்ணிக்கிற மாதிரி தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர் மாதிரி தான் இருக்குது, பட் ஃபங்கியாக நீட்டாக இருக்கும். இங்கே வந்து பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் இருக்கும். ஒரு சிம்பிளான டிசைன். உங்களுக்கு ஸ்வெட் செட் ஃபேப்ரிக்கோ பிடிக்கலனா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது குவாட் செட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு வைப் தான் கொடுக்குது. பட் ஸ்டில் இதோட ஃபேப்ரிக் வந்து நம்மளோட ஃபீல் வேறு மாதிரி இருக்குது. ஸோ பேக் சைடு ஒரு லூப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கெட் இருக்குது. சேம் டிசைன்லேயே வந்து ஸ்லீவில் ஒரு பார்டர் மாதிரி இருக்குது. அண்ட் அதே தான் உங்களுக்கு பேண்ட்லேயே வந்து சைடில் பார்டர் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பக்கா குவாட் செட் மாதிரி இருக்குது. இதை வேறு எது கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணால் அவ்வளோவா சரி இருக்காது. பட் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு கேஷுவலான ட்ராவல் அதுக்கெல்லாம். மிந்த்ராவில் வாங்கின எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து மிந்த்ராவில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நீட் இருந்தால் வாங்கிக்கோங்க. உண்மையாகவே உங்களுக்கு ப்ரைஸ் எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு குவாலிட்டி அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மிந்த்ராலே இப்போ இண்டோரா குர்த்தெல்லாம் வந்து அமேசானில் கூட சம்டைம்ஸ் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் அமேசானோட லிங்க்ஸே நான் சம்டைம்ஸ் தந்திருப்பேன். பட் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிந்த்ராக்குனே சில யூனிக்கான கலெக்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் மிந்த்ராவில் மட்டும்தான் கிடைக்குது. மிந்த்ராவில் நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேனே தவிர வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு எதில் பிடிக்குதோ அதில் நீங்கள் அவ்வளோதான் கைஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.